Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice. டெல்லி சென்றிருக்கிறார் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை. இந்நிலையில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபினை அவர் இன்று சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதிய கட்சி தொடங்க இருப்பதாக கூறப்படும் நிலையில் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை. பாஜகவின் பல்வேறு மட்ட நிர்வாகிகளையும் அண்ணாமலை இன்று சந்திக்க இருப்பதாக கூறப்படும் நிலையில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபினை இன்று சந்திக்கிறார் அண்ணாமலை. அவர் பாஜக அலுவலகம் அருகில் உள்ள ஹோட்டலில் தங்கியிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மேலும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசனும் டெல்லியில் இருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், இந்த சந்திப்பின் பின்னணி மற்றும் நோக்கம் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவரான அண்ணாமலை டெல்லி வந்திருக்கிறார். இன்று பாஜக தலைவரான நிதின் நபினை இன்று நண்பகலில் அவர் சந்தித்து பேச இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் விரைவில் தனி கட்சி தொடங்கலாம் என்ற ஒரு பேச்சு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அவர் அடுத்த கட்ட கட்சியில் தனக்கான அந்த முக்கியத்துவம் குறித்து பாஜக தலைவரோடு ஆலோசனை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அவருக்கு கட்சியில் ஏதேனும் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படுமா அல்லது தான் கட்சியிலேயே நீடிப்பதா வேண்டாமா, கட்சியை விட்டு விலகுவது குறித்து தன்னுடைய முடிவை தெரிவிக்க போகிறாரா என்ற பல்வேறு கேள்விகளும் யூகங்களும் எழுந்திருக்கிறது. இது தவிர விரைவில் மத்திய அமைச்சரவை மாற்றம் கூட நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அநேகமாக ஜூன் 14 அல்லது 15ஆம் தேதி வாக்கில் மத்திய அமைச்சரவை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பின்னணியில் பார்க்கும்போது தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவரான அண்ணாமலை அவர்களுடைய டெல்லி பயணம் அமைச்சரவை மாற்றத்தில் அவருக்கு பங்கு கொடுக்கலாம் என்பது தொடர்பான பேச்சுவார்த்தைக்காக இருக்கலாமா, இப்படி பல்வேறு கேள்விகளும் யூகங்களும் எழுந்திருக்கின்றன. இந்த சந்திப்பு நடந்து முடிந்த பிறகு அவர் இன்றைக்கே தமிழகம் திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு அவருடைய அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கை, அவர் பாஜக தலைவர் நிதின் நபினோடு என்ன பேசினார் என்பது தொடர்பான பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளியாகும். நாளை மறுநாள் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையினுடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. 2-3 நாட்களுக்கு முன்புதான் நிதின் நபின் கூட தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினார். எனவே தன்னுடைய பிறந்த நாளை ஒட்டி வாழ்த்து பெறுவதற்காக அவர் சென்றாரா என்ற பல்வேறு கேள்விகளும் கூட எழுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். பாஜக தேசிய தலைவர் நிதின் நபினை இன்று சந்திக்கிறார் அண்ணாமலை. முக்கிய செய்தியாக பார்த்தோம். Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice.